ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் முரளி. என்னென்னா இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜனநாயகனுடைய ட்ரெய்லர் லான்ச் இருக்குது. இன்றைக்கி 6:30 மணிக்கு நடக்க போகிற அந்த ட்ரெய்லர் லான்ச் இங்கே பிரம்மாண்டமாக ஒரு செட்டை போட்டு நல்லா பிரம்மாண்டமாக ஒரு திரையை போட்டு எல்லாருக்கும் ஃபேன்ஸ் எல்லாம் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. இது எங்கே நடக்குது இந்த ஈவெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பெங்களூர் பாய்ஸ் தான் பண்ணிகிட்ருக்காங்க. தளபதிக்கு சப்போர்ட் வெறும் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, உலகம் முழுசாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் எங்கள் பெங்களூரில் அதிகமாக வெறித்தனமான ஃபேன்ஸாக இருக்காங்க. நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். ஏன்னா தளபதி எந்த அளவுக்கு அவங்க மனசில் இருக்கார், அவங்க என்னவா நினைக்கிறாங்க தளபதியை. இப்போ அவருடைய கடைசி மூவி இது. இந்த கடைசி மூவியில் அவருடைய அந்த ஒரு இழப்புன்னு சொல்ல முடியாது, அந்த இடத்த விட்டுட்டு அவர் ஒரு மிகப்பெரிய இடத்துக்காக ஒரு பயணத்துக்காக போயிருக்காரு. அந்த பயணத்தை பற்றி அவங்க ரசிகர்கள் இத்தனை வருஷமாக திரையில் பார்த்து கொண்டாடின அந்த ஒரு அவங்களுடைய அண்ணன் சொல்லலாம். ஏன்னா தளபதின்னு சொல்ல முடியாது. இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒரு அண்ணனாக தான் பார்க்குறாங்க, கூட பிறந்த அண்ணனாவா. அவருடைய ஒவ்வொரு உணர்ச்சிகளையும் அவருக்கு ஒன்றுனா உயிரை கொடுக்கறதுக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க. அவங்களுடைய ஒவ்வொருத்தருடைய உணர்வுகளை தான் நம்ம இந்த வீடியோ மூலமாக தெரிஞ்சுக்க போகிறோம். ப்ரோ, கடைசி படம் தளபதி இது. அந்த தேட்டரில் அந்த ஸ்க்ரீனில் அந்த கட் அவுட்டில் அவரை நம்ம இனிமேல் பார்க்க மாட்டோம்னு அந்த ஒரு உணர்வு உங்களுக்கு எப்படி இருக்குது? ரொம்ப கஷ்டமாக இருக்குது ப்ரோ. சொல்ல முடியாத வேதனை உள்ளே இருக்குது. ஆனாலும் சந்தோஷமாக படத்தை என்ஜாய் பண்ணணுன்ற மாதிரி ஒரு நிலமை இருக்குது இப்போதைக்கு. வேறு வழி இல்லை, படம் பார்த்து தான் ஆகணும். படத்தை ஃபுல்லாக எல்லாருமே என்ஜாய் பண்ணணும்னு சொல்லிட்டு நானே கிட்டத்தட்ட ஒரு 40 டிக்கெட் வாங்கிட்டு, நம்ம தெரிஞ்ச தேட்டரில் ஒன்று தான் 40 டிக்கெட் வாங்கிட்டு எல்லாருக்குமே வாங்கி கொடுத்துட்டேன் டிக்கெட்டு. அது எவ்வளோ இருக்கோ அதே ரேட்டுக்கே வாங்கி கொடுத்துட்டேன். ஆச்சா, என்னால் முடிஞ்சது என்ன பண்ணணுமோ எங்கள் அன்னதானம் செலிப்ரேஷன் எல்லாத்துக்குமே நாங்கள் பண்ணின்னு இருக்கோம். எல்லாமே உங்களால் முடிகிற கான்ட்ரிபியூஷன் கூட பண்ணலாம். நம்ம பிடிபி டீமுக்கு பயங்கரமாக போயின்னுக்குது செலிப்ரேஷன். எல்லோரும் வந்து ஜாயின் ஆகுங்க. அண்ணா இனிமேல் நம்ம கூட படத்தில் தான் இல்லை, ஆனால் நம்ம கூட நம்ம மனசில் எப்பயுமே இருப்பார். கண்டிப்பாக ப்ரோ, நம்ம மனசில் எப்பயுமே இருப்பார் அவர். ப்ரோ, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி எதிராக அநேக பேர்கள் நிறைய வேலையை செஞ்சிட்ருக்காங்க. அது முக்கியமாக சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் அந்த ரோஸ்ட் பிரதர்ஸ்ன்னு சொல்லி 2 பேர் இருக்காங்க. எந்த ஒரு ஃபங்க்ஷன் நடந்தாலும் எந்த ஒரு ஈவெண்ட் நடந்தாலுமே அதை பற்றி ரொம்ப அவதூறாக பேசிட்டு தளபதியை பற்றி ரொம்ப மோசமாக அவங்க விமர்சனம் பண்ணுறாங்களே, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ப்ரோ, ஒன்றே வந்தால் சொல்ல நினைக்கிறேன் ப்ரோ. தளபதியை பற்றி பேசினா தான் அவங்களுக்கு சோறு, இல்லைனா அவனுக்கு பிச்சை தான் எடுக்கணும். ரோஸ்ட் பிரதர்ஸ், உங்களுக்கு தைரியம் இருந்தால் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டு. பெங்களூருக்கு அருணா தேட்டரில் செலிப்ரேஷன் ஆகிட்டு இருக்கு. 10:30 ஷோ எங்கள் டீம்லேருந்து பண்ணிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு தைரியம் இருந்தால் அங்கே வந்து எங்கள் அண்ணனை பற்றி தப்பாக பேசுங்கப்பா. அப்போ நாங்கள் ஒத்துக்கிறேன், நீங்கள் பெரிய ஆள், நீங்கள் பெரிய இதுன்னு நான் ஒத்துக்கிறேங்கப்பா. அது மட்டும் நீங்கள் தளபதியை பற்றி பேசக்கூடாது. உங்களுக்கு தைரியம் இருந்துச்சுன்னா ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டு எங்கள் அண்ணனை பற்றி எங்கள் முன்னாடி பேசுங்கப்பா. அது எங்கள் அண்ணனை எக்காரணத்தை கொண்டு விட்டு கொடுக்க மாட்டோம், சரிங்களா? அவனுங்க வந்து எச்சிங்க ப்ரோ, 200 ரூபாய் கூலி. நான் சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் இப்போது கடைசியாக ஒரு படம் வந்தாங்கப்பா, தேட்டருக்கு போயிருந்தாங்க படம் பார்க்குறதுக்காக. அப்போ பார்த்தீங்கன்னா சில தளபதியோட ஃபேன்ஸுங்க தான் அவங்களுக்கு சில கேள்வி கேட்க போகும்போது அவர் தெரிச்சு ஓடிட்டார். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதான் ப்ரோ, உண்மையை வெளியே வரும்போது எல்லாம் ஓடி தான் ஆகணும். உண்மையை பார்த்தா போய் வந்து பயப்படுவாங்க. அது உங்களுக்கு புரியுதானு தெரியல, எல்லாருக்கும் புரியும். எங்கள் பிடிபி பாய்ஸுக்கு புரியும். அதான் சொல்ல வரேன் இல்லையா, அவனுங்க எச்சுங்க 200 ரூபாய் 200 ரூபாய். நம்ம தான் பிஎம்ஓ நாங்கள் தான், சிஎம்ஓ நாங்கள் தான். அந்த எச்சிங்களை பற்றி எங்களுக்கு பேச விருப்பம் இல்லை. இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா தளபதிக்கு வெறும் விஜய் ஃபேன்ஸ் மட்டும்தான் ஓட்டு போடுவாங்க, வெறும் விஜய் ஃபேன்ஸ் மட்டும்தான் அவருக்கு சப்போர்ட்டாக இருக்காங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க நிறைய பேர். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? ப்ரோ, நான் தலை ஃபேன் ப்ரோ. நான் வந்துட்டு எங்கள் அண்ணாக்கு சப்போர்ட் வந்துக்கிறேன். நாங்கள் எப்படி இருந்தாலும் ஓட்டெல்லாம் எங்கள் அண்ணாக்கு தான் ப்ரோ. நாங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறது, ஓட்டே எங்கள் அண்ணாக்கு தான் ப்ரோ. நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கீங்க, ஆனால் இப்போ நீங்கள் பெங்களூரில் வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ரீசன் என்ன? ப்ரோ, நான் நீங்கள் பச்சின்கிற காலேஜில் அதுக்கே நம்ம அண்ணாக்கு சப்போர்ட் பண்ணணும்னு வந்துக்கிறோம் ப்ரோ. எப்படி ப்ரோ, நீங்கள் மட்டும்தானா இல்லை உங்களுடைய நண்பர்கள் இருப்பாங்க இல்லைங்களா, அஜித் ஃபேன்ஸ்? எல்லாரும் சப்போர்ட் ப்ரோ, ஃபேமிலியே சப்போர்ட் தான். ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே ஓட்டு கண்டிப்பாக தளபதி. இது கடைசி மூவி தளபதி. இது உங்களுடைய அபிப்பிராயத்தை உங்களால் சொல்ல முடியுமா? வார்த்தையால் சொல்ல முடியாது ப்ரோ. அது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது. பட் என்ன அண்ணன் இவன் விட்டா அழுதுருவான். இவனை எப்படி கூட்டு போறேனே தெரியாது எனக்கு. வீட்டுக்கு போன ரீரிலீஸ்க்கே இவனை எப்படி வீட்டுக்கு கூட்டு போனேனே தெரியல, அந்த அளவுக்கு அழுது நின்றான் ப்ரோ. ஒன்றும் இல்லை ப்ரோ, 2026 எலெக்ஷனும் அண்ணன் தான், கலெக்ஷனும் அண்ணன் தான். அங்கே வளர்த்து எந்த ஆசாமியாக இருக்கட்டும், ஓம் சக்தி பராசக்தி வேற எதுவும் இல்லை.
இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க தான் நம்மளுடைய பெங்களூர் டீம். இவங்க தான் இவ்வளோ பெரிய ஒரு செலிப்ரேஷனுக்கு காரணம். ஏன்னா யூடியூப்பில் மட்டும் பார்த்துட்டு லைக்ஸ் போட்டுட்டு போயிட்டு இருந்த ஃபேன்ஸை ஒன்றா சேர்த்து ஒரு இடத்துல ஒன்றா கூட வச்சு அவங்க எல்லாருமே சந்தோஷத்தில் முழுக வச்சு தளபதியை கொண்டாட வச்சதுக்கு மிக முக்கிய காரணம் என் பக்கத்தில் தான் இருக்காங்க பிரவீன் ப்ரோ. இவர்கிட்ட ஒரு 2 வார்த்தை நம்ம கேட்கலான்னு ஆசைப்பட்றோம், தெரிஞ்சுக்கலாம். ப்ரோ உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். என் பற்றி நான் என்ன ப்ரோ பெருசாக சொல்லிட்டோம். இந்த தளபதினால தான் இந்த இடத்துக்கு நாங்கள் இருக்கோம் ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ என் பற்றி. ப்ரோ தளபதினா எவ்வளோ பிடிக்கும்? எவ்வளோ பிடிக்கும்னு பார்த்தீங்களா ப்ரோ? ஒரு சின்னதாக ஸ்டார்ட் பண்ண ஒரு விதை இப்போ ஒரு மரமாக மாறி இருக்குது. சின்னதாக ஸ்டார்ட் பண்ண ஒரு டீமை ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் ஃபேன்ஸ் கிளப்பாக இருந்து விஎம்ஐக்கு ஒர்க் பண்ணி, விஎம்ஐலேருந்து டிவிஎம்ஐக்கு ஒர்க் பண்ணி, டிவிஎம்ஐலேருந்து இப்போது டிவிகேக்கு ஒர்க் பண்ணுற ஒரு ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கோம். பட் இன்னும் லாஸ்ட் ஃபிலமு அந்த மாதிரி இருக்குது. நானே கேட்கலான்னு இருந்தப்போ, இது தளபதியோட கடைசி படம், என்ன நினைக்கிறீங்க? எப்படி இருக்குது உங்களுடைய உணர்வு? ப்ரோ லாஸ்ட் படம்ன்ட்டு தான் ஐ மீன் ஃபேன்ஸை வந்து நம்ம சாட்டிஸ்ஃபையும் பண்ணணும். ஏன்னா எங்களுக்கு என்னென்னா ஒரு ஃபிலமுன்ற மாதிரி எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இன்னொரு ஃபிலம் வந்து இந்த மாதிரி ஃபேன்ஸை கேதர் பண்ணி இந்த மாதிரி வந்துட்டு எல்லாம் இது பண்ணுறோமே அப்படின்ட்டு தவிர ஒன்றும் இல்லை. நம்ம அதுக்கும் சப்போர்ட் பண்ணோம். ஒரு ஃபேனாக போய் தியேட்டரில் நின்று டிக்கெட் வாங்கி ஃபிலம் பார்க்குறது இல்லை விஜய் ஃபேன்னா. பட் நாங்கள் என்னென்னா ஒரு கட்டத்துக்கு அவர் மேலே போகிறாரா, அவர் கூடவே பயணிக்கலாமே அப்படின்ட்டு தான், வேறு ஒன்றுமே இல்லை. நாங்கள் நெக்ஸ்ட்டு இப்போது நீங்கள் சொன்னீங்க இப்போ பெங்களூர்லேருந்து உங்களுக்கு என்ன கனெக்ட் இருக்குது? ஒன்றும் இல்லை ப்ரோ. இப்போ நாங்கள் மனசு வச்சா இங்கேருந்து ஒரு 3 பஸ் 4 பஸ் பண்ணின்னு இங்கேருந்து தளபதிக்காக அங்கே போயிட்டு நம்ம அவருக்காக கேன்வாஸ் பண்ணலாமே, மற்றவங்க டீமு கூட சேர்ந்து நம்ம கேன்வாஸ் பண்ணலாமே. எங்களுக்கு அதுவே போதும். அவர் எங்கே இருந்தாலும் அவங்க கூடவே தான் ட்ராவல் பண்ணுவோம், வெதர் குட் ஆர் பேட். பட் தளபதி இஸ் ஆல்வேஸ் வித் அஸ். அவ்வளோதான். கண்டிப்பாக அது தளபதி ஸ்டைலே ஒரு டைலாக் வச்சார், அவ்வளோதான். கில் தேம் வித் யுவர் ஸ்மைல், பரி தேம் வித் யுவர் ஸ்மைல். நம்ம அது கில் தேம் வித் யுவர் சக்ஸஸ், பரி தேம் வித் யுவர் ஸ்மைல். அவ்வளோதான் ப்ரோ. கில் தேம் வித் யுவர் சக்ஸஸ், பரி தேம் வித் யுவர் ஸ்மைல். அது மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு போயினே இருக்கணும், அவ்வளோதான். அதுக்கெல்லாம் தலைக்கத்து நின்றாவது ப்ரோ. கண்டிப்பாக ரோட்டில் போயிருக்கிறோம், வண்டி வருது, அதுக்கெல்லாம் தலைக்கத்து ஆறு அடிக்கிறாங்கன்னு அப்படி வந்துட்டு ரோட்டில் வண்டி விடாமல் போனால் ஓட்ட முடியாது. அது மாதிரி தான். படம் ரிலீஸ் கிடையாது, ட்ரெய்லர் ரிலீஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிற கூட்டம். பாத்தீங்கன்னா ட்ரெய்லர் லான்ச் ஆயிடுச்சு. ட்ரெய்லர் பார்த்திருப்பீங்க. ட்ரெய்லர் எப்படி இருக்கு ப்ரோ? சூப்பரா இருக்கு. ஜனவரி 9 சம்ப பண்றோம் ப்ரோ. ட்ரெய்லரா ப்ரோ? மாஸ்டர் தளபதி நம்பர் 1 ஆல்வேஸ். ஒன் லாஸ்ட் டைம் ப்ரோ. ப்ரோ என் தலைவா பிளாஸ்ட் பண்ணிக்கலாம் ப்ரோ. இன்டர்நெட் நாங்க தான் ப்ரோ இன்னைக்கு ஓடிக்கிட்டு ப்ரோ. ஆல்வேஸ் தளபதி தான் ப்ரோ. பிளாஸ்ட் காலையில ஓடி
பழைய சிஎம் அவரே தான் ப்ரோ. ಸೂಪರಾಗಿ ಇருக்கு ಬ್ರೋ, ಸೂಪರಾಗಿ ಇருக்கு ಟ್ರೈಲರ್. ತುಂಬ ಚೆನ್ನಾಗಿದೆ. ಗಾರ್ಡನಲ್ಲಿ ನೋಡೋಕ್ಕಾಗಿಲ್ಲ ಚೆನ್ನಾಗಿ, ಇನ್ನೊಂದ್ಸತಿ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ನೋಡಬೇಕು. ಬಟ್ ಚೆನ್ನಾಗಿ ಬಂದಿದೆ, ಸೂಪರ್ ಆಗಿದೆ. ಹಾಂ, ಸೆಲೆಬ್ರೇಷನ್ಸ್ ನೋಡ್ತಾ ಇದ್ದೀರಲ್ಲ ಎಲ್ಲರೂ ನೀವೇ. ತುಂಬ ಚೆನ್ನಾಗಿದೆ, ತುಂಬ ಚೆನ್ನಾಗಿ ಸೆಲೆಬ್ರೇಟ್ ಮಾಡೋದು. ಸೆಲೆಬ್ರೇಷನ್ ಅಂದ್ರೆ ಸರ್ ಈ ಫಿಲಮ್ನಿಂದ ತಮಿಳ್ನಾಡಲ್ಲಿ ಒಂದು ದೊಡ್ಡ ಹಬ್ಬನೇ ಬರ್ತಾ ಇದೆ. 9 ತಾರೀಕು ಜನವರಿ 15ಕ್ಕಲ್ಲ ಸಂಕ್ರಾಂತಿ ಹಬ್ಬ ತಮಿಳ್ನಾಡಲ್ಲಿ. ಜನವರಿ 9ಕ್ಕೆ ಪೊಂಗಲ್ ಹಬ್ಬ ಸೆಲೆಬ್ರೇಟ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಟಿವಿಕೆ ವಿಜಯ್ ಇಸ್ ನಂಬರ್ 1 ಆಫ್ ದ ಇಂಡಿಯನ್ ಹೀರೋ. ಓಂ ಶಕ್ತಿ ಪರಾಶಕ್ತಿ ಡಿಎಂ ಗವರಿ ஜான் 9 தான் நியூ இயர். ப்ரோ ஆனால் சத்தியமாக சொல்கிறாங்க ராம எடுக்கிறாங்க டிஎம்க்கு டைரெக்டாக தாக்கப்பட்டிருந்து வந்து எல்லாரும் மூவி பாருங்க, மிஸ் பண்ணிட்டு எல்லாம் தேட்டரில் போய் பாருங்க, லைக் ஷேர் பண்ணுங்க. பேசுறீங்கள தீபாவளி திமுக ஒரு தீய சக்தி. அடுத்த சிஎம் நம்ம தான் மாதிரி ப்ரோ வேற லெவல்ல இருந்துச்சு போ ப்ரோ. ப்ரோ பிளாஸ்ட் வருஷம் ஆல்வேஸ் தளபதி ஃபேன். வேற மாதிரி ஒர்த்து ப்ரோ, பிளாஸ்ட் தான். தளபதி பிளாஸ்ட் வெறித்தனா பிளாஸ்ட் பண்ணிக்கிறோம் ப்ரோ. பாஸ் வேற லெவல்ல மாஸ் தளபதி ரொம்ப நன்றி. அப்புறம் வந்து தளபதி வந்து செம்ம மாசா காமிச்சிக்கிறாங்க, செம்ம ஸ்டைலா காமிச்சிக்கிறாங்க. டிவிகே விஜய்க்கு எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி சூப்பராக இருந்துச்சு. அதை தாண்டி கொஞ்சம் எமோஷ்னலாக இருந்துச்சு. ஏன்னா கடைசி படம்ன்ட்டு நான் அந்த லாஸ்ட் அப்படின்னு சொல்ல விரும்பலை. ஏன்னா வந்துட்டு அவர் நம்ம கூடயே இருக்கணும், அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸோடு இருக்கணும்னு தான் விரும்புகிறோம். பட் ட்ரெய்லர் வந்துட்டு செதுக்கி இருக்காங்க, பிளாஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பிடிபி டீமும் அவங்களுக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணோம். ஏன்னா வந்துட்டு ஒரு நியூஸ் சேனல் யூடியூப்பில் வீட்டில் வந்துட்டு பார்க்குறத வந்துட்டு ஒரு செலிப்ரேஷனாக வந்துட்டு இந்த அளவுக்கு ஒரு மேசிவாக அதுவும் பெங்களூரில் பண்ணியிருக்காங்கன்னா வேறு லெவல். ஸோ அவங்களுக்கு நான் இந்த இடத்துல தேங்க் பண்ணுறேன். ஐ லவ் யூ விஜய் மாமா. தேங்க்யூ. சார், ட்ரைலர் பற்றி சொல்லணுன்னா தளபதினால எங்களுக்கு தெரியும், அவர் எப்பயுமே வெறித்தனமாக தான் நடிப்பார். சில பேர் வந்து ட்ரால்ஸ் பண்ணாங்க, இது பகவான் கேசரியோட ரீமேக் அப்படின்ட்டு. அப்படியெல்லாம் ஒன்றுமே இல்லை, இது தளபதி படம் மட்டும்தான். அவர் ஸ்டைலில் எப்படி சொல்லணுன்னா அது தளபதி படம் மட்டுமே தான். நீங்கள் எல்லோரும் தேட்டரில் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு தளபதினா எவ்வளோ பிடிக்கும்? எனக்கு தளபதினா ரொம்ப பிடிக்கும். அவங்களோட லாஸ்ட் படம்னும் போது எனக்கு கஷ்டமாக இருக்குது சொல்கிறதுக்கு கூட. ஆனால் இது ட்ரெய்லரை சூப்பராக இருக்குது, நல்லாயிருக்கு. விஜய் பற்றி இன்னும் சொல்லணுன்னா சொல்லிகிட்டே இருக்கலாம், ஆனால் அது இமோஷனல் ஆகுது. தேங்க்யூ. நாடி நரம்பு செதை எல்லாமே ஊறி போயிருக்காரு என் தளபதின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த ஜனநாயகன் சக்ஸஸ் அடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அப்பா, உங்களுக்கு தளபதினா எவ்வளோ பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும், அவ்வளோதான். ட்ரெய்லர் எல்லாம் வெறித்தனமாக இருக்குது தலைவரை. இது கடைசி படம், நாங்கள் வெற்றிகரமாக முடிப்போம். ட்ரெய்லர் மட்டும் ரொம்ப நல்லா இருக்குது. 1 நிமிஷத்துக்கு 1.5 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க. வெறித்தனமாக இருக்குது மட்டும். எல்லோரும் தயவு செஞ்சு பாருங்கள், எல்லோரும் தேட்டருக்கே வந்து பாருங்கள். விஜய் படம் கடைசி படம் வேறு லெவலில் நாங்கள் கொண்டாடணும், வேறு லெவலில் நாங்கள் செலிப்ரேஷன் பண்ணோம். டிக்கெட்டு எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல, எல்லோரும் வந்து தேட்டர்லேயே பாருங்கள். ஆமாம், விஜய் ப்ரோ நீங்கள் சொல்லுங்கள். நம்ம தளபதி வார்த்தையிலே சொல்லணும்னா ட்ரெய்லர் பிளாஸ்ட் தான். என் தொண்டையே போயிடுச்சு கத்தி. ஒன் லாஸ்ட் டைம் ஃபார் நம்ம விஜய் தளபதிக்கு. எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம். ஒன் லாஸ்ட் டைம், அவ்வளோதான், சிம்பிள். பிளாஸ்ட்.
ட்ரெய்லர் மட்டும் ஆசமாக இருக்குது ப்ரோ. எப்பயுமே நம்ம கடவுள் எப்பயுமே அப்படி தான் இருக்கும், நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். ஏன்னா ஒன்றா எமோஷ்னல் லாஸ்ட் ஃபிலிம் நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ட்ரெய்லர்லாம் பார்க்கவும் முடியாது. இனியே பார்த்துருப்பீங்க இங்கெல்லாம் எப்படி செலிப்ரேஷன் பண்ணாங்கன்ட்டு. அந்த மாதிரி ஒவ்வொரு படமும் அவர் வருஷத்துக்கு ஒரு படம் கொடுத்தா நல்லா தான் இருக்கும். அவர் எலெக்ஷனில் என்ன ஜெயித்தாலும் சந்தோஷம் தான் நம்மளுக்கு. ஆனால் அதே மாதிரி ஒரு ஃபிலிம் ஒரு இயருக்கு கொடுத்தாங்கன்னா என்னை விட நிறைய பேர் இன்னும் பயங்கர பைத்தியமாக இருக்காங்க. விஜய் ரசிகர்னு அப்படியே இருப்பாங்க. அவங்களெல்லாம் பார்க்குறப்போ இன்னும் நினச்சாலே நம்மளுக்கே கண்ணில் தண்ணி வருது. இன்னும் அவங்களாம் எப்படி இருப்பாங்க, அந்த அளவுக்கு எல்லாருக்கும் ஹர்ட் ஆகுது. அதனால் ஒரே ஒரு படம் மட்டும் பண்ணால் நல்லாயிருக்கும் வருஷத்துக்கு. தேங்க்யூ ப்ரோ. பார்த்துருப்பீங்க வீடியோவை எவ்வளோ கிராண்டாக செலிப்ரேட் பண்ணியிருக்காங்கன்னு. வந்து இந்த ஒவ்வொரு ஜனமும் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 700லேருந்து ஒரு 800 பேராவது சேர்ந்துருப்பாங்க இந்த சின்ன இடத்துல. இது ஒன்றும் தமிழ்நாடு கிடையாது, இது ஒரு பெங்களூரில் இருக்கிற தளபதியுடைய வெறியர்கள் தான் சொல்லணும். அவங்களுடைய செலிப்ரேஷன் தான் இம்மா நேரம் நீங்கள் பார்த்தீங்க. நீங்கள் நாளைக்கு கூட ஒரு பெரிய கிராண்டாக ஒரு செலிப்ரேஷன் பண்ண போகிறாங்க இங்கே பெங்களூரில். அந்த வீடியோ உங்களுக்காக வரப்போகுது. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இன்னும் மோர் அப்டேட்டுக்காக டச்சில் இருங்க.